சுகுணா வீட்டுக்கு வந்துட்டாலும் அவங்கள வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னதில் வருத்தம். சித்ரா அவங்க அம்மா கிட்ட வந்து அழுறாங்க. அம்மா என்னால் தானம்மா உங்களுக்கு இந்த நிலமை அப்படின்னு. அதுக்கு சுகுணா சொல்கிறாங்க, நான் உன் அம்மா சித்ரா. உன் அப்பா எனக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன் அவனுக்காக. ஆனால் உன்னை ஒரு கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே எமோஷனலாக போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜெயந்தியும் இந்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயந்தி இந்துகிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்து. என்னதான் நானும் சுகுணாக்காவும் கோ சிஸ்டர்ஸாக இருந்தாலும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சியாக தான் பழகிட்டு இருக்கோம். சுகுணாக்காவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்து ஒரு மாதிரியா டல்லாகவே இருக்காங்க. என்னாச்சு இந்து அப்படின்னு ஜெயந்தி கேட்குறாங்க. இல்லைக்கா, எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போனதில் கிடச்சது தான் இந்த வீடு. அதனால எங்கள் அம்மாவே இருக்கிறதா தான் நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அது வெறும் வீடு இல்லைக்கா, எங்கள் அம்மா. ஆனால் இப்போ அந்த வீட்டையும் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பாவை வேற வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயந்தி சொல்கிறாங்க, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் இந்து. அம்மா, உங்கள் அப்பா தனியாக தானே இருப்பார், நீ போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கருணா கேட்டுட்ருக்காரு. அவர் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு. பாலுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்துவும் வர்றாங்க. அப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க வீட்டுக்கு. வெளியில் கிளம்புறாங்க. பசங்களாம் சேர்ந்து அவங்கள சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இந்து வேண்டாண்டான்னு கத்துறாங்க. வெளியிலேருந்து சத்தம் கேட்டோன்னே பயந்துட்டு பாலுவும் பாண்டியும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஹோலி செலிப்ரேஷன். இந்துவுக்கும் கருணாக்கும் விஷ் பண்ணிவிட்டு, கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி இது தானே, இந்தாங்க மாலை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்கு ஒரே சிரிப்பாக வருது. என்னப்பா கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் மாலை மாற்றிக்கிறத பார்த்துட்டு இந்துவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த எபிசோடு வந்து இப்படி சுமூகமாக போயிட்டுருக்கு. கிருபாகரனோட ஆட்டம் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.